ஒடிசியா புக் ஃபேருக்கு போயிட்டு வந்தாச்சு. நான் நிறையா புக்கு வாங்கிட்டேன். 3000 கிட்ட காலியாகி போச்சு. இதுக்கு மேலே இருந்தால் நம்ம சொத்தை காலி பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு எல்லா புக்கும் பார்த்தா வாங்கணும்னு தோணுது. ஆனால் சில புக்கு மாட்டேன், சிலது வந்து ஓவர் ப்ரைஸ் இருந்துச்சு. நான் எப்படியும் ஹிப்னடைஸ் ஆகி வாங்கிட்டேன். அந்த புக்கை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன புக்கு வாங்கியிருக்கிறேன்னு. ஹிந்து வர 39 ரூபாய்க்கு ஒரு பொண்ணு வந்து சொல்லுச்சு, அதையும் வாங்கிட்டேன். இது குரான் ஃபஸ்ட்டு புக் வாங்கினது. பகவத்கீதை இருக்குது, 200 கொடுத்தாங்க. எல்லா மதத்துக்கு வாய்ப்பளிக்கணுமா இல்லையா, அதான் இதையும் வாங்கிட்டேன். அடுத்து இது வந்து ஹிந்து பேக் கொடுத்தது. ஹிந்து இதில் வந்து ஆன்லைன் சப்ஸ்கிரிப்ஷன் லைவில் பாருங்கள். நான் லைவ் 1 hour கிட்ட போயிருக்கு, அதை பாருங்கள். இது வந்து ஹவு ஃபேமிலி பில்ட் எ பிஸ்னஸ் அண்ட் எ நேஷன், வின்னர் ஆஃப் குஜராத் கேபிட்டல் புக் ப்ரைஸ். இந்த புக் டாட்டாவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் இது கொடுத்துருக்காங்க. நான் படிப்பேன். இதுதான் கொஞ்சம் காஸ்ட்லியாக போச்சு. இது 2700 கொஞ்சம் அதிகமாக போயிருக்கு. அப்புறம் இந்த குட்டி புக் கைண்ட் ஆஃப் லைஃப், இது வந்து சாமி சின்மயானந்தா. அப்புறம் வந்து குட்டி புக்கு 2. ஒரு புக்கு வாங்க முடியலை, நெக்ஸ்ட் இயர் வாங்க வேண்டியதான். ஹவ் மைண்ட் கேன் பி டேம்டு. இது ரொம்ப தேவைப்படுது நமக்கு இப்போதைக்கு. இங்கே வந்து ஒய் யூடியூப் வழிபாடு இதெல்லாம். இது வந்து இக்கிகாய். இது மோர் மை சீஸ். இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். இது 2 தான் எனக்கு தெரிஞ்ச ஓவர் காஸ்ட்லி. இதுக்கு 200 சார்ஜ் பண்ணிட்டாங்க. தெரியாமல் அவசரப்பட்டு எடுத்து கொடுத்து வாங்கிட்டேன். சரி விடுங்க. பட் இது குட் புக். ஆனால் குட் புக். இதில் இருக்கிற கருத்து அந்த 200 ஒர்த்தானா நல்லது படிச்சு. நன்றி, வணக்கம்.